வணக்கம். நான் உங்கள் தமிழரசன் தருமலிங்கம். இது நெடுஞ்சாலை எஃப்எம் 90.infinity. வணக்கம். நெடுஞ்சாலை ஓரம் அதிகாலை நேரம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு தாய் தந்தை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் செய்து வைத்துவிட்டு இவர்கள் சற்று ஓய்வில் இருக்கிறார்கள். அந்த திருமணத்திற்கு ஏற்பட்ட செலவுகளை வெட்டுக்கடனோடு சேர்த்து கடன் கொடுத்த நபர் அடிக்கடி அந்த வீட்டிற்கு வந்து சத்தம் போடுவது வாடிக்கையாக இருக்கிறது. அந்த கடன் சுமையை 2ஆக பிரித்து கொள்வதில் 2 மகன்களுமே ஒப்பு வரவில்லை. 2 மகன்களுமே ஒத்து வராத பட்சத்தில் திடீரென ஒரு நாள் அந்த கடன் கொடுத்த நபரிடம் அப்பா சென்று வங்கி கணக்கு விவரத்தை பெற்றுக்கொண்டு ஊரை விட்டு புறப்படுகிறார். அப்படி புறப்படும் பொழுது அந்த மகன் சொல்கிறார், அம்மா, நாங்கள் சொல்லியதில் ஏதாவது உங்களுக்கு வருத்தம் இருந்திருந்தால் பரவாயில்லை, அப்பா வேண்டுமானால் எங்கேயாவது போகட்டும், நீங்கள் எங்களோடு இருக்கலாமே என்று சொல்லும்பொழுது அந்த தாய் சொல்கிறார், நீங்கள் எனக்கு யார் என்று தெரியாது, நாங்கள் காதலித்தோம், திருமணம் செய்தோம், உங்களையும் பெற்றெடுத்தோம், இவரை நான் திருமணம் செய்தது எனது கடைசி காலம் வரை இவர் என்னுடன் கூட இருப்பார் என்று தான். அவர் என்னை திருமணம் செய்தது, கடைசி வரை நான் அவரோடு கூடவே இருப்பேன் என்ற அந்த ஒற்றை நம்பிக்கையின் அடிப்படையில் தானே தவிர எங்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கும், அவர்கள் நன்றாக சம்பாதிப்பார்கள், நமக்கு கடைசி வரை நம்மளுடைய பராமரிப்பு எல்லாத்தையும் பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் நிச்சயமாக கிடையாது. ஆதலால் நான் அவருடன் செல்வது தான் சரி, அவருடன் செல்வது தான் தர்மம் என்று சொல்லிவிட்டு அவரோடவே புறப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் கழித்து செய்தித்தாளில் வருகிறது, அடையாளம் தெரியாத வயதான தம்பதி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று. அதை பார்க்கும் பொழுது அந்த 2 மகன்களுமே அழுது விடுகிறார்கள். அப்படி அழும்பொழுது தான் உண்மையிலேயே அந்த 5 வருடங்கள் கழித்துத்தான் அந்த மகன்கள் மீண்டும் மகன்களாக பிறக்கிறார்கள். அதுவரைக்கும் ஒரு பெண்ணிற்கு கணவனாகவும் தங்களது 2 குழந்தைகளுக்கு தந்தையாகவும் மட்டுமே இருந்த அந்த நபர்கள் அப்பொழுதுதான் மீண்டும் மகன்களாக பிறக்கிறார்கள். இந்த 5 வருடங்களுக்கு இடையிலேயே கடன் கொடுத்த நபரின் வங்கி கணக்கை பெற்று இந்த 2 வயதான நபர்கள் சம்பாதித்து அவர்களாகவே அந்த கடனை அடைத்தும் இருக்கிறார்கள். ஆக வாழ்க்கையில் ஒரு மனிதர்கள் இருக்கும் பொழுது அந்த மனிதர்களை நாம் பார்த்து கொள்வது தான் மிகவும் நேர்மையானது, சரியானது. பெற்றோர்கள் இறந்த பிறகு மகன்களாக பிறப்பதை விட இருக்கும் பொழுதே மகனாக நடந்து கொள்வது சிறப்பு.